தேங்க்யூ சார். யாதும் கூறேன் யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இனிமே, மின்னொடு வானம் தன்துளி தலை ஆனாது, கல்பொருதும் இரங்கல் மல்லல் பேரியாற்று, நீர்வழி படும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படும் என்று உரைத்த சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டி கிராமத்திலே தோன்றியதாக கருதப்படுகிற, நான் அனுதினமும் தொழுதெழும் ஒரே தலைவராக கடவுளராக நினைத்து பாவித்து கொண்டு வழிபடுகிற கணியன் பூங்குன்றனாருடைய திருவடிகளை வணங்கி என் உரையை இந்த போற்றுதலுக்குரிய சோழவள பெருநாட்டினுடைய மண்ணை மாநகரத்திலே பன்னெடும் காலமாக சமணத்தினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய மல்லிநாத தீர்த்தங்கரருடைய மூலவராக கொண்டிருக்கக்கூடிய அருகாலயத்தினுடைய 9ஆம் நாள் மகோற்சவ விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் என்னுடைய மனம் மெய் மொழியால் வணங்கி மகிழ்கின்றேன். தொடக்கத்திலே என்னை பற்றி கொஞ்சம் மிகுதியாக கூட சொன்னதாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்திலே நான் இன்னும் ஒரு இளைஞன் என்று சொல்லி இருக்கிறார் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா பத்மராஜன் அவர்கள். நான் இன்னும் அவர் கூட கொஞ்சம் முதுமை அடைந்திருந்தாலும் இளமை தோற்றத்தோடு இருந்து கொண்டிருப்பவர். ஆனால் இளமையிலேயே நான் ஒரு முதுமை தோற்றம் கொண்டவன் என்றாலும் கூட மனதில் மட்டும் இன்னும் தீராத உறுதிகளோடு செயல்பட வேண்டும் என்கிற சிந்தை இருந்து கொண்டிருந்தது. சமீபத்திலே இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு ஒரு என்னை நீங்கள் பேசுங்கள் என்று ஐயா அவர்கள், நான் கடந்த முறை மண்ணை மாநகரத்திற்கும் இங்கே கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய சமண தடயங்களை பார்ப்பதற்காக ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னால் வந்தபொழுது தம்பி மணி நம்ம பாபு நம்முடைய வணக்கத்திற்குரிய உபாத்தியாயர் சந்துரு அவர்களோடு பயணித்த நாள் என்று ஐயா அவர்கள் நீங்கள் பேசலாம் என்றார்கள். அன்றைக்கு இருந்த ஆர்வம் அதற்கு பின்னாலே எனக்கு நாம் கொஞ்சம் சமூக பணிகளிலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்கிற உறுதியான மனப்பான்மையில் தான் கொஞ்சம் நான் என்னை ஆனால் பேச உத்தரவாதம் கொடுத்த பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது முறையாக இருக்காது என்றாலும் நான் இவ்வளவு தூரம் ஒரு என்னை கொஞ்சம் மிகுதியாக நாமே இப்படி கூட இருக்கிறோமா என்று ஒரு என்ன சொல்லணும், நான் என்னுடைய பாஷையில் சொல்ல போனால் கொஞ்சம் ரொம்பவே மிகுதியாக ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா பத்மராஜன் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகளை சொல்லி இந்த அருகாலயத்தினுடைய இந்த சிறப்பான இந்த பிரம்மோற்சவ விழாவை எத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்முடைய வணக்கத்திற்குரிய பூபாலன் ஐயா அவர்களிடத்திலே நான் கேட்டபொழுது அது நினைவுக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் 1930ஆம் ஆண்டிலிருந்து சற்றேறத்தாழ சுதந்திரம் அடைகிற ஒரு 1947 அந்த ஒரு 17-18 ஆண்டுகள் நடக்காமல் இருந்து அதற்கு பின் தொடர்ந்ததான ஒரு தகவலை அவர்கள் சொன்னார்கள். சுதந்திரம் இந்தியாவிற்கு கிடைத்ததும் மகோற்சவமும் இங்கே தொடர்ந்து நடக்கிற ஒரு அற்புதமான சுதந்திரத்தோடு தொடர்புடையதாக அது அமைந்திருப்பது என்பது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாக நான் இந்த அருகாலயத்திற்கு வந்த பொழுது மிகவும் சிறப்போடு பார்த்தது, இங்கே இருக்கக்கூடிய நான் என்னுடைய கருத்தியலோடு தொடர்ந்து தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிற அந்த பூரணர் புஷ்கலையோடு இருக்கக்கூடிய பிரம்மதேவர் என்கிற அந்த சிற்பங்கள். உண்மையிலே அதற்காக ஒரு தனி ஆலயத்தினை உருவாக்கிய போது மனம் ஒரு பக்கம் இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியில்தான். மூலவர்களை நான் பல்வேறு இடங்களிலே கண்டு கொண்டிருந்தாலும் தனியான ஒரு ஆலயமாக அமைத்திருக்கிற அந்த சான்றோர்களை நினைத்து இந்த தொன்மையை நான் பெரிதும் மகிழ்கிறேன். அது எந்த சிறப்போடு அதை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பெரும் ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சமணர் ஒற்றுமையினுடைய தேவை பெண்ணப்பா ஒத்துமையாக இல்லை, நம்மெல்லாம் ரொம்ப ஒத்துமையாக தானே இருக்கணும், எங்கேயோ அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பூசல்கள்
அது வேணா இருக்கலாம். ஆனா அதுக்காக ஒத்துமையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. மிகச்சிறப்பாக இந்த பிரம்மோற்சவங்கள் மாதிரி தமிழகத்தினுடைய 80க்கும் கூடுதலான சமணர்கள் வாழுகிற கிராமங்களில் எல்லாம் சமணர்கள் பெருவாரியாக, அதாவது அவர்களுக்கு நமக்குள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கொண்ட கொள்கைகளிலே கூடுமானவரை ஒத்திசைவான நிலையோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பெரிய மாறுபாடுகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்குள் பலவிதமான கசப்பு உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் நான் பார்ப்பது என்பது சமீப ஒரு 40-50 ஆண்டுகளிலே தமிழ் சமணத்தில் நாம் நிச்சயமாக கல்வியால், உத்தியோகங்களால், பொருளாதாரத்தால் பல மடங்கு உயர்ந்திருக்கிறோம். அந்த விஷயங்களே கூட நமக்குள் மன பிணக்குகளை உருவாக்குவதற்கு அது கொஞ்சம் தடையாக கூட இருந்திருக்கலாம். என்றாலும் பெருவாரியான இன்னல் என்றால் ஓடிப்போய், அந்த வீட்டிலே ஒரு துக்க நிகழ்வென்றால் ஓடிப்போய் பணியாற்றுகிறவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவினுடைய அந்த பணியினுடைய அளவு கொஞ்சம் குறைந்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு வீட்டிலே விசேஷம் என்றால் அனைத்து வீடுகளிலும் ஒன்று சேர்ந்து வந்து ஆற்றிய பணியினுடைய அளவு இன்றைக்கு குறைந்திருக்கலாம். என்றாலும் அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு விட்டது, மாறி போய்விட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை. நிச்சயமாக ஒற்றுமை இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் என்பது நிச்சயமாக மனித குலத்திற்கு இயல்பான ஒன்று. ஒரு 10-12 வருஷம் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சி காதலிச்சு திருமணம் செய்து கொள்பவர்கள் கூட பின்னாளிலே பிணக்குகளுக்கு இலக்காகிற ஒரு நிலை வந்துடுது. அடைந்தால் உன்னைத்தான் அடைவேன், பண்ணிக்கிட்டா உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று வாழ்க்கை துணையாக நீதான் எனக்கு தேவை என்கிற உத்தரவாதத்தோடு அப்படி செயல்புரிபவர்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு பின்னாலே அவர்களுடைய மனங்களிலே, குணங்களிலே வேறுபாடுகள் வருவது எப்படி இயல்போ அப்படித்தான் உலகளாவிய நாடுகளிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 780 கோடி பேர் உலக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 780 கோடி பேரில் 2 பேர் உன்னோட கருத்தும் என்னோட கருத்தும் 100% அப்படியே பொருத்தமானது அப்படின்னு யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆக இந்த வேற்றுமைகள் ஏதோ ஒரு 10% வேரியேஷன் இருக்கும், 2% உங்ககிட்ட எல்லா குணமும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ பண்ணுற இந்த விஷயம்தான் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் எல்லா மனிதர்களுக்கும் ஒத்த கருத்துக்கள் உள்ளவர்களாக 100% இயைந்து வாழுதல் என்பது நிச்சயமாக சாத்தியமற்றது என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொண்டால் பிணக்குகளுடைய அளவு குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. வேறுபாடுகளை, வேற்றுமைகளை கடந்து ஒன்றுபட்டு செயல்படுதல், அதனால் அந்த ஒன்றா இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது, அப்போது இந்த ஒற்றுமைக்கான இலக்கணம்ங்கிறது பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம், வேற்றுமைகளை இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பொது நோக்கத்துக்காக அனைவருமாக இணைந்து செயல்படுதல். அனைவர்னா ஒரு 10 பேர் கூட இருக்கலாம், ஒரு 1000 பேரில் அப்படி ஒன்றிணைந்து செயல்படுகிற ஒரு விஷயம் என்பது சமணத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அளவு கொஞ்சம் கூடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அது குறித்தான தலைப்பிலே பேசுவதற்கு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஏன் இங்கே சமணர் ஒற்றுமை, இப்போ கூட்டு முயற்சியினுடைய பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நோக்கம், ஒரு பொது நோக்கம் சிறப்பாக இலக்கை அடைவதற்கு துணையாக இருக்க வேண்டும். ஒருத்தரோட ஒருத்தர் கருத்துக்களில் பரிமாற்றங்கள், அந்த கருத்துக்களில் கூடுமான வரை இணக்கமான மனநிலை, இதெல்லாம் வர்றதுக்கு இந்த கருத்து ஒற்றுமை நமக்கு மிகச்சிறந்த ஒரு துணையாக இருந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப உதாரணமாக பார்க்கணும்னா, இந்தியா சுதந்திரம் அடைகிற போது அன்றைக்கு இருந்த போராட்ட வீரர்களுடைய மனநிலை, அதில் 2 திசைகளில் கூட இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய பொது நோக்கம் தேசம் விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுல ஒத்த கருத்துக்களோடு இருந்தாங்க. பல மொழிகள் பேசுகிறவர்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்களாக விளங்கி கொண்டிருந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் உணர்வு அப்படிங்கிற அந்த சுதந்திர உணர்வுங்கிற வரபோது நாம் எல்லாருமா ஒன்றிணைந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பல்வகைகளில் நாம் போராடி இருக்கிறோம். அதை நாம் இந்த நேரங்களில் நினைவு கூறுதல் மிக அவசியம். நீங்கள் எல்லாரும் கூட இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்க
தொலையியல் ஊடகங்களில் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில் சமீபத்தில் 2025வது வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஜிட்டோ அப்படிங்கிற ஒரு ஜெயின அமைப்பு, ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த பன்னாட்டு ஜைன வர்த்தக மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக என்ன பண்ணாங்க, கார்கள் வாங்குறாங்க. கார்னா ஏதோ ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இல்லை, அந்த கார்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள். அதிலிருந்து 1,35 லட்சம் ரூபாய், 1,35 லட்சம் ரூபாய் வரைக்கும், 60 லட்சத்திலிருந்து 1,35 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 186 கார்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த இந்த ஜிட்டோ அமைப்பில் இருந்தவங்க வாங்கினதை நிறைய பேர் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கார் டீலர்ஸ் கையில் நேரடியாக அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் பேரம் பேசுகிறாங்க. ஏன் நாங்கள் இவ்வளோ கார் வாங்க போகிறோம், நீங்கள் என்ன கொடுப்பீங்க? 17% பத்தாது, கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த பிராண்டுக்கு மாறிடுறோம். என்னென்ன பிராண்டு போகிறாங்க, நிறைய பிராண்டு, மெர்சிடஸு, BMW, அந்த மாதிரியான கார்கள்லாம் வாங்கும்போது ஒவ்வொரு நிறுவனமாக போய் ஒவ்வொருத்தருட்டையும் பார்கெயின் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச இது 21 கோடி ரூபாய் தள்ளுபடி கிடைச்சிருக்கு. 21 கோடி ரூபாய் தள்ளுபடி. இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க கிட்ட இருந்த அந்த ஒத்துமை உணர்வு. எல்லாரும் தான் கார் வாங்குகிறோம், ஆனால் அவங்கவுங்க தனித்தனியாக போய் வாங்கிக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதத்தில் நம்ம எல்லாருமா ஒன்றா சேருவோங்கன்னு நம்ம கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம், எந்த ஒரு பொருள் காருன்னு இல்லை சொல்கிறேன். அப்போது அந்த ஒத்துமையினுடைய ஒரு அளவு 186 கார்கள் வாங்குகிற பொழுது 2025வது வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் அந்த ஜிட்டோ அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு 21 கோடி ரூபாய் தள்ளுபடி கிடைக்குது. 21 கோடி ரூபாய் 186 காரில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா சராசரியாக 8 லட்சம் ரூபாய் மிச்சமாகுது. எங்கே எவ்வளோ இதுக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய காருக்கு 8 லட்சம். அப்போது 1,35 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய காருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குது. இது ஒரு ஜைன அமைப்பை நமக்கு எப்படி ஒற்றுமையாக செயல்பட்டால் மிகச்சிறப்பாக நாம் விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம். போன வருஷம் அக்டோபர் மாதம் தான், இப்போது ஒரு 6 மாதம் தான் ஆகுது. ஆக இந்த ஒற்றுமை சிறப்பாக இயங்கிக்கு இங்கே எங்ககிட்ட இருக்குப்பா அப்படிங்கிறதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கும் 1947 சுதந்திரம் அடைஞ்சது. இன்னைக்கு 2026, கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்தை பல்வேறு இடர்கள், பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றுபட்ட சிந்தனையோட மன்னார்குடியில் வாழ்கிற சமண இல்லறத்தார் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற விஷயமாக நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக எல்லோருமே நம் ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு வலுவான கைத்தட்டல். ஏனென்னா தமிழகத்தில் இப்படி ஒரு ஒற்றுமையா ஒரு 10 நாட்கள் ஒன்றிணைந்து பல்வேறு கருத்து மாறுபாடுகளுக்கு இடையில பிணக்குகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரே கொள்கை, நாம் நம்முடைய விழாவினை தொடர்ந்து இடைவிடாமல் நடத்த வேண்டும்ங்கிற அந்த சிந்தனை கொண்ட உங்களுக்கு நான் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமணர் ஒற்றுமையினுடைய அவசியம் பல்வேறு தளங்களில் அவசியம் இருக்கு. பிரதானமான விஷயம் திருமணம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள், அடிப்படை வாழ்க்கை தொடங்கிறதே திருமணத்திலிருந்து தான் தொடங்குது. அந்த திருமணத்தில் எல்லாருமே மனம் சலிப்புறுகிற அளவுக்கு, அது ஏதோ ஒரு ஆண் வீடுகளில் மட்டும் இல்லை, பெண் வீடுகளில் இருக்கிறவங்களுக்குமான நிச்சயமாக சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. என் பொண்ணு எம்காம் படிச்சிருக்காங்க, வாத்தியார் உத்தியோகத்தில் 48,000 ரூபா சம்பளம் வாங்குறா. பிஎட் முடிச்சுட்டா, எம்எட் கூட முடிச்சுட்டா, பிஹெச்டி எம்ஃபில் முடிச்சு இப்போ பிஹெச்டி கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜில் கூட போயிடுவான். ஆனால் பாருங்கள், சாஃப்ட்வேரில் இல்லைன்னா என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 86 ஜோசியம் பார்த்துட்டாங்க, யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. சார் நீங்கள் வேற, பொண்ணு வீட்டுக்காரங்க பண்ணுற அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, பதிலே பேச மாட்டேன்றாங்கங்க. எல்லாம் கேட்குறான், ஃபோட்டோ கொடுங்கன்றான், 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவாக கொடுங்க, மாப்பிள்ளையை கொஞ்சம் திரும்பி நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, அவரோட 7ஆம் கிளாஸில் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் தகவல் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம எல்லாத்தையும் அனுப்புகிறோங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட பதிலே இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் மற்ற எல்லா சமூகத்திலையும் இல்லையானா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெருவாரியான சமூகங்களில், சாதிகளில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமண சமூகத்தில் அந்த பிரச்சனைங்கிறது
ரொம்ப பெரிய பூதாகரமான அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த பிரச்சனையை தீர்த்தாதானே குழந்தைகளுக்கு உரிய வயசுல திருமணம் நடக்கணும். அப்பதானே அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும். ஒரு 30 வயசுல 32 வயசுல 35 வயசுல பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம யாராவது பெற்றவங்க எவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதிகளாக இருந்தாலும் நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஒரு நாள் படுத்தா உண்மையிலே தூக்கம் வருமானா? நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ஒரு போலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படிங்க இருக்கீங்க அப்படி கேட்டால் கொஞ்சம் மைல்டான ஒரு சிரிப்பை காட்டலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார ஏன் அந்த வயிற்றுல கேட்குற, ரொம்ப ரொம்ப நொந்து போய் கிடக்கிறேன், ஆனால் அதெல்லாம் பேச முடியாதேங்கிறதுனால சைலண்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழலோடு மனிதர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. காரணம் பலதாக இருக்கலாம். ஆனால் இதை நேர்படுத்துகிற ஒரு தலைவர்கள் ஐயா அருமையாக சொன்னாங்க பல விஷயங்கள்ல. அவனை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர் தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பற்றி விட்டுருங்க ஐயா, பொதுவான விஷயத்துக்காக இந்த சமூகத்துக்காக இயங்குற ஒருத்தரை எப்படி நீங்கள் மேலே உயர் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அருமை. அந்த மாதிரி இந்த சமூகத்தினுடைய பல தலைவர்கள் இருக்காங்க. ஐயாவே பல தளங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே திறமை இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் விஷயங்களில் ஒரு அந்த இதில் மட்டும்தான் ஓடுவாங்க. மற்றதில் அவ்வளவான விஷயங்கள் இல்லை. ஆனால் பல்வேறு தளங்களிலும் அருமையான ஆற்றல் கொண்ட ஐயா பத்மராஜ் போன்றவர்கள் நிறைய பேர் சமணத்தில் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்னே இல்லை, அங்கங்கே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டாக நான் என் ஊர் தாங்க, என் சித்தப்பா பையன் தான், உன்னோட அண்ணன் பையன் தான் அவன், நான் சொல்கிறேங்க, இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாரையும் அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சம் முழுசா 100% இல்லைனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தா நிறைய பேருக்கான திருமண வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் பேரன் அதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் ஆக போகுது அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, பொண்ணு 2 புள்ள 1 எல்லாத்துக்கும் முடிச்சுட்டேன், நான் நிம்மதியாக இருக்கேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை என்று விலகி கொள்ளுகிற அந்த மனநிலை கொஞ்சம் எல்லாருமே அப்படியே 100% சமூக நோக்கத்துக்காக வர முடியாது. ஆனால் ஒரு 10% சமூக நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு வருஷத்தில் நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்படியான அறிஞர் பெருமக்கள் அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கும்போது ஐயா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். ஐயா தனியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி 10 ஐயாக்கள் சேர்ந்த இடத்துல அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குரல் கெடுபடும். இப்போ தனியாக சொன்னாங்கன்னா இவர் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக நிறைய பூபாலன் ஐயா மாதிரி இன்னும் பலர் பணியிலிருந்து நிறைவு பெற்று இன்னும் சிறப்பான முறையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சமூக நலனுக்கு, குறிப்பாக இந்த திருமணம் மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு உரிய வயதில் சமண பிள்ளைகள் திருமணம் நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் இன்னமும் அந்த விரைவான திருமணங்கள் நடக்கும். இந்த விரைவான திருமணங்கள் மட்டும் இல்லை, கல்யாணம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த கல்யாணம் ஒரு 100 நாள் நிலைச்சிருச்சு, முதலாண்டு திருமண விழா நல்லா தள்ளி போயிடுச்சுன்னா இன்னும் அதை விட ரொம்ப பூரிப்படைய வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா பல்வேறு காரணங்களால் திருமண முறிவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது திருமணத்தில் அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அந்த இணையர்கள் நிறைவான முறையில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பிணக்குகள் வந்தால் கூட அதை எடுத்து சொல்லி இப்போ ஒரு 10 பேர் நல்ல முறையில் வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி நிறைவாக ஒரு 30 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, 40 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க இருக்கும். அப்போ அந்த திருமணமானவர்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்படி தான், எங்களுக்குள்ளே கூட இப்படி பிரச்சனை வந்ததுங்க, ஆனால் நாங்கள்லாம் இதை வச்சு இப்படி சமாளித்து இன்னைக்கு ஓவர் கம் பண்ணிட்டோம் அந்த பிரச்சனைகளை அப்படின்னு இந்த மாதிரியான வேற எங்கேயும் கோர்ட்டுக்கே போகக்கூடாது. இந்த விவாகரத்துகள் மறைவதற்கான வழிகளை நிச்சயமாக நம்மால் எல்லோரும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சமூகத்தில் ஒரு 30,000 பேர் தான் இருக்காங்க, ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள சமூகம். இந்த மாதிரி சமூகம்னா ஒரு மஞ்சம்புதூர் செட்டியார், நகரத்தார், நாட்டுப்பட்ட செட்டியார், இந்த மாதிரி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்மளை விட மக்கள் தொகை கூட. நகரத்தார்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 70,000-75,000 பேர் குறையாமல் இருக்காங்க. ஆனால் 30,000 பேரோடு இருக்கக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு பார்த்தா சமணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்சிகள் இருக்காங்க, பார்சிகள், சீக்கியர்கள். ஒட்டுமொத்தமான இந்தியாவில் பார்சிகளோட பாப்புலேஷன் எவ்வளோன்னா ஒரு 52,000 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்சிகள் வெறும் 250 பேர் தான். பிபிபின்னு அந்த பாம்பே பார்சி பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பார்சிகளில் யாருமே வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் கிடைக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க, ஒரே ஒருத்தர் கூட கிடையாதுங்கன்னு 2011ஆவது வருஷத்தில் சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் எடுக்கிறவங்க அவங்க எல்லாருமே, அதுவே குறைந்தபட்ச வருமானம். அப்போ மிகுதியான வருமானம்
அதை விட கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க. இந்திரா காந்தி, டாட்டா, இவங்கெல்லாம் பார்சி நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ ஏழைகளே இல்லாத ஒரு சமூகமாக ஒரு 52,000 பேர் இருக்கிற பார்சிகளால் முடியும் போது தமிழ் சமணர்களில் அந்த முயற்சியை 30,000 பேர் தான் நம்ம இருக்கோம். பாதிக்கு பாதி முயற்சி எடுத்தால் இங்கேயும் ஏழைகளே இல்லாத ஒரு சமூகத்தை கொண்டாந்துட முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் எல்லாருமா ஒரு எஃபோர்ட் போடணும். என் மச்சான் பையன் தாங்க அவன், என் சித்தப்பாவோட பேரன் தாங்க இவன், அப்படியான ஒரு எல்லாமே எங்கே இருந்தாலும் சுற்றி எங்கேயோ ஒரு உறவில் தான் வரப்போகிறோம். அப்போ அவங்களையும் பள்ளங்களில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கை கொடுத்து மேலேற்றி விடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள், அது நல்லா படிக்கிறதுக்கு உதவுறது அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த பண்பாட்டு விழுமியங்கள், சமணத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு விழுமியங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உலக பொருளாதாரம் நவீனமயமாக்கல்ல நிறையவே சிதங்கி போய்கிட்டே இருக்கு. அப்போ அதை மீட்டுருவாக்குறதுக்கான வழிகளை நாம் ஒரு அமைப்பு மூலமாக ஒன்றிணைந்து செய்தால் அது இன்னும் கொஞ்சம் அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நிறைய நாம் எல்லாருமா இன்னைக்கு இப்போ இந்த நகரத்தில் பரவாயில்ல கொஞ்சம் பேர் இருக்கும், கிராமங்களில் நிறைய 2 குடும்பங்கள் 5 குடும்பம் கூட இல்லாத ஊர்கள் நிறைய இருக்குது. அந்த அருகாலயங்களுக்கு பலமான வளமிக்க சொத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன முறையில் பாதுகாக்க போகிறோம்? இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அந்த அருகாலயங்களுக்கு தினசரி பூஜை பண்ணுறதுக்கு உபாத்தியாயர்கள் கிடைப்பார்களா? அதுக்கான சிக்கலுக்கு நாம் என்ன தீர்வு வச்சுட்ருக்கோம்? இன்றைக்கே ஒரு 3 கோயில்களுக்கு ஒரு உபாத்தியாயர் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையெல்லாம் மாற்றணும்னா அவங்களையும் ஒரு சமமாக ஏற்று அவங்களுக்கும் ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கிறதுக்கான வழிகளை நாம் எப்படி செய்ய போகிறோம்? அந்த அருகாலயத்துக்கான உள்ளே இருக்கக்கூடிய சொத்துக்கள், வெளியில் இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள், அதெல்லாம் இன்னும் நிறைய கோயில்களில் என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அதை முறையாக டாக்குமெண்ட் பண்ணல. இந்த ஆலயங்களுக்கான நிலங்கள் அதை இன்னும் டாக்குமெண்டேஷன் முழுமையாக முடியலை. அப்போது அதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பு எல்லாவற்றையும் முறைப்படுத்தி ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறது. அருகாலயங்களில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நீண்டகால பயிர்கள் மூலமாக எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது? ஒரு புளியா மரம் நட்டால் ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு 7வது 8வது வருஷத்துலேருந்தே வருமானம் கிடைச்சிட ஆரம்பிச்சிடும். ஒரு கொடுக்கா புளி, ஒரு கிலோ கொடுக்கா புளிங்கிறது ஒரு 350 ரூபா. இன்றைக்கி அந்த மாதிரியான பயிர் வகைகள் நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள்லே பயிர் வைக்க முடியும். நிறைய அந்த மாதிரி நீண்டகால பயிர் வகைகள், மர வகைகள் ஒரு 50 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆளே துணை இல்லாமல் நம்ம அதனால் வருமானம் ஈட்டுறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இங்கே மெத்த படித்த விஞ்ஞானிகள், வேளாண் துறையை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா இன்னமும் கிராமத்தில் நிறைய பேருக்கு நம்முடைய அருகாலயத்துக்கான நிலங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய சமணர்களுக்கு உரிய நிலங்களே சமணர்களுக்கே தெரியாதவங்க இருக்காங்க. கரந்தை தாங்க என் ஊர், எங்கள் தாத்தாவே சென்னையில் வந்து குடியேறிட்டார் அவரோட காலத்தில். அப்பயே எனக்கு அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா இது வரைக்கும் 2 தடவை தான், எனக்கு வயசு 23 ஆகுது, கரந்தைக்கு இது வரைக்கும் 2 தடவை தாங்க நான் போயிருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்படி மன்னார்குடி தாங்க என் ஊருன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எப்பயோ போய் செட்டில் ஆகிடுறாங்க சென்னை பக்கம். அப்போது ஊர் பக்கம் ஏதாவது வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் தான், இருந்த ஒரு வீட்டையும் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் அதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஆக நம்முடைய நிலங்கள், நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல்கள் இங்கே அது இந்த ஒருமித்த இந்த நம்முடைய இருக்கக்கூடிய ஒற்றுமையின் மூலமாக அதை ஆக்கிக் கொள்ளுவதற்கான வழிகளை நாம் தேடலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முதியோர் இன்றைக்கி அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இளைஞர்கள் பாவம் எங்கேயோ வேலை நிமித்தமாக போயிட வேண்டியதாக இருக்குது. ஒரு நிறைய பெரியவர்கள்கிட்ட நிறைய ஊரில் போகும்போது பேசியிருப்போம். பாவம் அவங்களோட ஒரு அரை மணி நேரம் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எல்லாருமா அவங்க ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்டுடுறாங்க. அவங்கள ஒரு என்ன சொல்லணும், அவங்கள ஒரு குடும்ப உறுப்பினராக கூட ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. அது பெருசு அப்படிங்கிற ஒரு மனநிலை, அவங்க எப்படியாவது போகட்டுங்கிற ஒரு மனநிலை, அல்லது குறைந்தபட்ச லட்சியத்தோடு தான் அவங்கள பார்க்குற இடத்துல இருக்கிறோம். இந்த முதியவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு அமைப்பும் நம்மிடத்திலே வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒற்றுமை உணர்வு இருக்கிறதன் மூலமாக அரசியல் ஆட்சியாளர்கள் மட்டத்தில் நாம் ஏதாவது ஒரு காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய துணையாக இருக்கும். ஆபத்து காலங்களில் நிறைய பேர் சிரமத்தில் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கூட பணம் இது மாதிரி நீங்கள் ஏதோ குரூப்பில் போட்டு தரீங்களாமே, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பாவம் அவங்களுக்கு ரொம்ப குரூப்பில் போடணுன்னா நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆடியோ மெசேஜாவது கொடுங்க, இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தால் தாங்க அதில் போட முடியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய கஷ்டம் உண்டாயிடுது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கான அமைப்புகள் இங்கே இருக்கணும். இன்னும் சமணர் வருவாயை பன்மடங்கு அதிகரிக்க செய்வதற்கான வழிகள் நிறைய இருக்குது. அப்படியான வழிகளை நாம்
ஒரு வணிகர்களாக நாம் மாறணும். இன்னைக்கு ஜெயினர்களில் யாரும் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? வட இந்திய ஜெயினர்களில் ஒரு 10% பேர் தான். ஆனால் தமிழ் சமணர்களில் நாமளும் ஜெயினர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் நாம் 90% பேர் வேலைக்கு தான் போக விருப்பப்படும். சுயமான தொழில்கள் பற்றியான ஒரு புரிதல், ஆட்டமேச்சமாக கோல போட்டோமா 1ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பளம் வந்துதா அப்படிங்கிறதுல தான் உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கும் படித்து உத்தியோகத்துக்கு போகாமல் சொந்தமாக தொழில் செய்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால பிள்ளைகளுக்கு கல்யாணமாகாத நிலைமைங்கிறது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. அதை சரியாகவே புரிஞ்சிக்காம அது எல்லாருமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை மட்டும்தான் நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். மற்ற துறைகளில் வேலை செய்கிறவங்கள கூட ஏற்றுக்கல. சொந்த தொழில்னால் சுத்தமாக நிராகரிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாறினால் நம்முடைய ஒற்றுமை உணர்வின் மூலமாகத்தான் இதை மாற்ற முடியும். இப்போ நம்ம இங்கே மன்னார்குடி, எனக்கு என்ன தெரியும்? தீபங்குடி தெரியுங்க, தஞ்சாவூர் தெரியும், கும்பகோணம் தெரியும். ஆனால் ஓதலவாடி தெரியுமா? அது எந்த பக்கத்தில் இருக்குங்க? ஆமாம்மா தெரியும், எங்கள் அத்தை வீட்டுக்கார் கூட அந்த ஊர் தான். ஏதோ ஒரு சிலருக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமாண்ணா? தெரியாது. ஓதலவாடியில் இருக்கிறவருக்கு மன்னார்குடி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, தஞ்சாவூரை பார்த்துருக்கீங்களான்னா அவங்களுக்கும் தெரியல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக நாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் கர்நாடகாவில் இந்த ஊரை பார்த்துருக்கீங்களா, மத்திய பிரதேசில் இந்த ஊரை போயிருக்கீங்களா, மகாராஷ்டிராவில் இதை தெரியுமா, ஷிக்கர்ஜிக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு கேட்டால் அதை பெருவாரியானவர்கள் அக்கு வேற ஆணி வேற தெளிவாக சொல்லக்கூடிய அளவில் நாம் வட மாநிலங்களுக்கும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம ஊரில் இருந்து அருகாமை ஊர்களில் இருக்கக்கூடிய சமணர்கள் வாழக்கூடிய இடத்துக்கே நாம் இன்னும் முழுமையாக புரிஞ்சிக்காதவங்களாக இருக்கோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய வருவாய் மாவட்டங்கள் இன்றைக்கி 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 வருவாய் மாவட்டங்களில் என்னோட அறிவுக்குப்பட்டு நீலகிரி மாவட்டத்தை தவிர்த்து எல்லா மாவட்டங்கள்லையுமே சமண தடயங்கள் இருக்குது. இன்றைக்கி கூட மேலத்தூவல்ங்கிற இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிற்பத்தை அஹிம்சை நிலை அமைப்பின் மூலமாக நம்ம சந்திரபாத்தியார் தான் போய் அதை எடுத்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் கூடுதலான தனித்து விடப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. ஒரு 70க்கும் கூடுதலான மலை பள்ளிகள், சமண துறவிகள் இருந்த இடம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. வெடால் ஒரு அருமையான பெண்களுக்கான சமண பள்ளியாக இருந்தது. அப்போ திருச்சாரணத்து மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுக்கு போயிருக்கீங்களா கேட்டால் கன்னியாகுமரிக்கு போயிருக்கேங்க, ஆனால் எனக்கு திருச்சாரணத்து மலையெல்லாம் நான் போனதில்லை. மிகச்சிறந்த பெண் துறவியர்கள் இருந்த விழாப்பாக்கம் ஆற்காட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு பெண் துறவிகள் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. ஆண் மாணவர்கள் அவங்க கிட்ட படிச்சிருக்காங்க. 3 பெண் துறவிகள், முழுக்க பெண் துறவிகள் தான் ஆசிரியர்களாக இருந்து நடத்தின பள்ளிகளை நாம் இன்னும் பார்க்கல. இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தடயங்களையே நாம பார்க்காததுனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பஞ்சபாண்டவர் படுக்கைங்க. இது ஏதாவது சமண சிற்பத்தை பார்த்தா மகாவீரர்னு யார்கிட்டயாவது போய் கேட்டிங்கன்னா தெரியறதில்லை. வேற என்ன சொல்லணும்? எதையோ சொல்லி பார்த்து புத்தர் தெரியுங்களா? புத்தர் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. புத்தரே கிடையாது. புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் புத்தரை நினைவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சமண சிற்பங்களை மறந்துட்டாங்க. காரணம், நாம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கீழே வளவு, அங்கே மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே வளவு மலையில் ஒரு 95 படுக்கைகள் இருக்குங்க. ஒரே மலையில், அற்புதமான மலை. போனால் மனசு விட்டு போயிடும். அவ்வளோ அழகாக ஒரு ஒரு நட்சத்திர உணவகத்தில் இருக்கிற மாதிரியான குளிர். நீங்கள் ரொம்ப கடுமையான வெயில் காலத்துலேயும் அந்த நல்ல குளிர் இருக்கும், நல்ல குளிர்காலத்தில் அருமையான வெயில் உணர்வு. இப்படி எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் ஏற்ற பள்ளிகள் இருக்குது. இதெல்லாம் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது நம்முடைய ஒற்றுமைக்கு துணையாக இருக்கும். சமண வரலாறு, நான் இந்த சமணம் அதுதான் கொஞ்சம் பேசினாலும் சிரமமாயிடும். அதனால் கொஞ்சம் உண்மையான சமணத்தினுடைய தொன்மை சமணத்தினுடைய அடிப்படையை நம்மில் பல பேர் புரிஞ்சிக்கல. ஆனால் பக்தியில் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அத்தனை விதமான விதானங்களும் பண்ண தெரியும். அத்தனை விதமான ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், எல்லாத்தையும் பூஜை விதானங்கள் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஆனால் நம்முடைய தொன்மை தமிழ் சமண வரலாறு அப்படிங்கிறதுல அவ்வளவான ஆர்வம் இல்லை. தமிழ் இலக்கியங்களையும் கூட இன்றைக்கி தமிழே முழுசாக படிக்காமலே +2 வரைக்கும் பிள்ளைகள் பாஸ் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இலக்கியங்கள் அது பற்றியான புரிதல் வர வாய்ப்பில்லை. சமண தத்துவங்கள் அதையும் அவ்வளவா யாரும் ஈடுபாட்டோட கற்றுக்கல. குறைஞ்சபட்சம் பேசிக்காக சொல்கிறதுக்கு அடுத்தவங்க கேட்டால் இதெல்லாம் ஒரு ஒற்றுமை உணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வளர்க்கப்படும். சமணர் ஒற்றுமை மட்டும் வளர்ந்ததுன்னா என்ன ஆகும்னா தமிழ் சமூகத்தையே வளர்த்த முடியும். அன்றைக்கெல்லாம் குறைவான எண்ணிக்கையில் இருந்த சமணர்கள் தான் ஒட்டுமொத்தமான தமிழர்களையும், அதாவது களப்பிர மன்னர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் கிபி 550 வரைக்கும் சமணம் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் சமணர்கள் எல்லாருக்கும் சாதி மத பேதம் இல்லாமல் மருத்துவ சேவை
கல்வி சேவை, உணவு தானம், அஞ்சிலார்க்கு புகலிட தானம்னு 4 வகையான தானங்களையும் கொடுத்து சமணத்தை மட்டும் வளர்க்கல, சமுதாயத்தையும் வளர்த்தவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. நம்ம அந்த மறுபடியும் இந்த கார் மாதிரியான ஒரு ரேவிஷான கார் வாங்கினதுக்கு இவ்வளோ சேவ் பண்ண மாதிரி சென்னை மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 குடும்பங்களுக்கு மேலே இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த நுகர்பொருட்கள் வாங்கிறது ஒத்துமையாக ஒரு 100 பேரை வளர்க்க முடியும். அது மாதிரியான ஒரு வணிக வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஆக இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி நாமும் கொஞ்சம் நம்முடைய நேரத்தை சமூகத்துக்காக செலவிட வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு முயற்சிகளை அனைவரையும் சமமாக மதித்து, இதுக்கு தடையாக இருக்குன்னா என்ன, ஏன் லெவல் வேறங்க, அவங்களோட லெவல் வேற, அவங்களையெல்லாம் நம்மளோட சேர்த்தெல்லாம் நம்ம என்றைக்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஈகோவை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு மற்ற சமணர்களையும் கூடுமானவரை இணைத்து கொண்டு, கூடுமானவரை இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிற அந்த மட அதிபதிகளுடைய நிலைமை, அந்த மடங்களுக்கு இங்கே இந்த பிளவுகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு அந்த ஏற்படுத்தியவர்களிலிருந்து விலக்கி அவர்களை ஒற்றுமைப்படுத்தணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கட்டும், ஐயா நீங்கள் இப்படி தான் இருக்கணுங்க ஐயா என்று அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லி அவர்களிடத்திலே ஒரு ஒற்றுமை உணர்வை நம்மால் உருவாக்க முடியும். நாம் கொஞ்சம் மனசு வச்சு எல்லாருமா ஒன்றிணைஞ்சா. ஆனால் அதை தாண்டி நாம் அது அப்படியே பிழிவு இருந்தால் தான் ஏன் நல்லது அப்படிங்கிற ஒரு முறையில் செயல்படுறத கொஞ்சம் மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆக குடும்பங்களிலிருந்தேயே இந்த ஒற்றுமை உணர்வு வளர்க்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியுமாக பல்வேறு விஷயங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒத்த கருத்துடையவர்களாக பிள்ளைகளுக்கு எதிலும் நிச்சயமாக அவர்கள் வாழ்வதன் மூலமாக எதிர்கால சமூகத்தில் சமணர்களுக்கிடையே அந்த ஒற்றுமை உணர்வுங்கிறது குடும்பங்களிலிருந்து தான் தொடங்குது. அது அந்த குறிப்பிட்ட கிராமங்கள் நகரங்கள் என்றில்லாமல் சமணர்கள்னா ரொம்ப இப்படி இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, நாடார்கள்னா ரொம்ப ஒத்துமைக்கு இலக்கணமாக இருக்கிறவங்கங்க, அந்த மாதிரியான ஒரு பெயரை நிச்சயமாக உருவாக்க முடியும். பேசிக்கொண்டே போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவையோடு சொல்ல வேண்டிய கருத்தை எடுத்து இயம்புகிற ஆற்றல் எனக்கு கிடையாது. கொஞ்சம் தான் வேகமாக பேசுவனை தவிர கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. என்றாலும் இவ்வளவு நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு ஒற்றுமைனா 100% ஒற்றுமை வரணுங்கிறதுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. இப்போ ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்க? ஒரு 25%, மிஞ்சி போனால் ஒரு 30% வாங்குவாங்க மொத்த வாக்காளர்கள். மொத்த வாக்காளர்கள் 2 லட்சம் பேர்னா 60,000 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. அந்த மாதிரி 1,40,000 பேர் வேண்டாம் ஏன்னு நினைக்கிறான். ஆனால் 60,000 பேர் தான் வந்து ஓட்டே போட்டு அவர் எம்எல்ஏவோ எம்பியோ ஆயிடுறாங்க. அந்த மாதிரி சமணத்திலையும் 100% ஒற்றுமை வாய்ப்பில்லை. 30,000 பேர் இருக்கும். இந்த 30,000 பேரில் ஒரு 35% பேர், ஒரு 10,000 பேருக்கு ஒத்த கருத்துக்கள் அல்லது பத்மராஜ் சார் சொன்னார்னா சில விஷயங்கள் அவர் எனக்கு உடன்படாதவர் தான், ஆனால் அவர் சொல்வதை நான் கேட்டுக்கொள்வேன் என்கிற அந்த உறுதியான மனநிலையோடு நாம் அனைவருமாக இயங்குகிற அந்த நாள் என்று ஒன்று வருகிற பொழுது நிச்சயமாக தமிழ் சமணம் உலகளாவிய இயக்கங்களிலே ஒரு உன்னதமான இயக்கமாக மாறும் என்பதிலே ரெண்டுபட்ட கருத்துக்களுக்கு நிச்சயமாக இடமில்லை. அதனால் கருத்து வேற்றுமைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லாருமா ஒன்றிணையணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம இணைந்த வரைக்கும் போதும். ஆக ஒரு 30%, 35%, 3இல் ஒருத்தர் வந்து ஒன்றிணைந்து ஒரு சிறப்போடு நாம் இயங்குவதற்கான முனைப்புகளை முன்னெடுக்க வேண்டும். அப்படியான ஒரு கருத்தை தெளிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிற வணக்கத்திற்குரிய பத்மராஜ் ஐயா அவர்களுக்கு, நம்முடைய மணிபாபு அவர்களுக்கு, இன்னும் இந்த இந்த ஆலயத்தினுடைய அரங்காவலர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை மெத்த பணிவோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருக்குறள் ஆசான் சொல்கிற மாதிரி தான், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறதெல்லாம் ஈஸி, ஆனால் நீ மட்டும் ரொம்ப ஒழுக்கமாக நடந்திருக்கியான்னு திருப்பி கூட கேள்வி கேட்கலாம். கூடுமான வரை பொது விஷயங்களில் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பொது விஷயங்களுக்குள் நான் என்னுடைய நாணயத்தை, நேர்மையை ஒருபோதும் எவருக்கும் விட்டு கொடுத்தவனாக இருந்ததில்லை. இன்றைக்கி கூட ஐயா சொன்னாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. வட மாவட்டங்கள்லேருந்து தான் இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துக்கும் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த போக்குவரத்து செலவுக்காவது ஒரு கணிசமான தொகையை கொடுக்கணும், உங்களோட வங்கி என்ன அனுப்பி வைங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே நான் தான் பணம் கொடுத்து என்னை அழைத்ததற்கு நான் தான் அவங்களுக்கு இந்த அருகாலயத்திற்கு நான் பணம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு எளிமையான ஒரு நிலையில தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பெரிய அப்பா டக்கர் இல்லை. இருந்தாலும் ஒரு எளிமையானவனையும் அழைத்து பேச வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்து, செய்ய தெரிந்தவன் சாதிக்கிறான்,
செய்ய தெரியாதவன் போதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆக செய்ய தெரியாதவனாக இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை அளித்திட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தாழ்த்திய நன்றிகளை சொல்லி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.